எந்த காலங்களில் யாட்டி கொடுத்து கடையில இந்த நாடகம் பஸ்ட் இந்த நாடகம் நல்லா இருக்குது. எது எந்த காலத்துல டீ குடிச்ச அவர் எதையுமே காதல் கொள்ள போய் மகாராஜா நானும் நுழைக்கலான்னு தாங்க பாக்குறேன். என்னைக்கு இந்த ஆகமத்த சனியை இந்த ஜரவாரத்துல காப்பு கட்டளை சொருவணும் அன்னைக்கு வீட்டுக்கு போற பாட்டையே காணும். நானும் நுழைக்கலாம், இன்னைக்கு நுழைக்கலாம், நாளைக்கு நுழைக்கலாம், நாளைக்கு நுழைக்கலாம்னு பார்த்தா இந்த வாழல் மரத்தை உரிச்சு விட்டா எப்படி கதக்கிட்டு போகுது அந்த மாதிரியே தாங்க போகுது. ஒரு வாரமா மூத்துல தண்ணி ஆட்டமே போகுதுங்க. யாருக்கடா தயிராட்டம் போகுது? நீ நினைப்பது தவறு. என் முந்தா நாள் லீவ் விட்டோம்ல, மழை வந்து கூத்து 2 மணில 3 மணிக்கு ஓட்டு வந்துடல. அப்ப ஏதோ சொர வேண்டுதானே? அப்ப சொருவலான பசங்க அப்பங்காரும் சொல்லிவிட்டா நாளைக்கு வர சொல்லிவிட்டேன். எதடா சொல்றேன்? அவன் குழம்புக்கு சம்பாதிக்க, நான் சோத்துக்கு சம்பாதிக்கிறேன். ஒரு ஆளா பாடு போட முடியும். குடும்பத்துல 4 பேர் இருந்தா 4 பேர் பாடுபட்டா 4 வருமானம் வந்தா இன்னும் 4 பக்கம் போலாங்க. என்ன அடிக்கடி கொஞ்சம் நோய் வந்த கோடியாட்டம் படுத்துக்கிறான். ஏய் ஓரட நல்லதமா இருக்கட்டும், இருக்கட்டும். உடம்பு இழைக்குது. அது கை சாட்டு அப்படி இருந்தா அப்படியா? இருக்கட்டும் நண்பா, நான் சொன்னது உனக்கு தான் கேட்டேன். நீ சொல்வது வேற, நான் சொல்வது வேறாக இருக்கிறது. நாமளே தான் நாரிக்கிட்டுமா? என்னங்க பேர்? நான் சொன்னது என்னுடைய வேலை சொன்னே உனக்கு எதிரான உழைந்து தானே? ஒண்ணு தெரியலங்க. எப்படியா? இந்த காது கேட்காது, இந்த காது சீக்காது. நிறுத்தி நிதானமா சொன்னா தங்களுக்கு பூரி சிக்கும். என்னது புரியும்? பூரி சிக்கமல்ல. தமாதுகாராலே வெளியே எவ்வளவு விடாது? பூரி பூரி எவ்வளவு? அது வேற பூரிங்க. இருக்கட்டும். கரைத்த மாறி கரைத்த உடல் அகட்ட வாழ்வு எங்கட்ட கரங்கள் ஆத்திர வைத்தவர் கெட்டவர் கதிகள் என்னோட யாரை கேட்டால் ஈரால் போனாலும் குடுகுடுன்னு ஆடணும். ஈரேல் புகழும் புகழும் ஈரால் முதலாளி உலகம் கீழே உலகம் மேலே உலகம் கீழே மேலே கீழே மேலே கீழே புடிச்சிட்டோல எதமா அப்படி வீரம் ஏதோ புடிச்சிட்டு தான் பண்ணமா புடிச்சிட்டு வீரம் கீழே உலகம் மேலே உலகம் ஈரால் முதலாளி உலகம் என்னோட யாரை கேட்டால் அண்டரத குடும்பங்கள் நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட வேற என்ன உதயகிரி ஆண்டு வரக்கூடிய எனது வேறோ கார்கோடுகோ சூரா இப்படிப்பட்ட பேரழகனை பெற்றாலே பேரளவு யாரா பேரளவு இப்படிப்பட்ட வீராதீரம் படித்த மகாவீரன் பெற்றாலே எமது தாய் தம்பிகள் அது அப்பம்மா சிரிக்கிறியாது. என்னடா ஆனந்த சிரிப்பு சிரிக்கிறதா? ஆனந்த சிரிப்பு இப்பொழுது நீ சிரித்தது ஆணும் பிடிச்சி சிரிப்பு. ஆணவத்தில் எழுகிறாய். கடாதர சொல்கிறேன், கெடுமை என்ன வந்து விட கொடுக்கிறான். கெட்டுதான் முதல் நான் நீ செய்வீ. நாளைக்கு செத்து போயிட்டான்னு வசந்த யாருடா சொல்றது? எனக்கு ஒரு சந்தேகம். இன்னைக்கு இல்ல, ஒரு வேஷம் போட்டு வெளியே வந்தாலே போதும், உள்ள போறதுக்கு ஒரு தத்துவமா சொல்லிடுறாரு. அது எதனால? அது எதனால நான் சொல்றாரு? அது தூக்கத்துல கொஞ்சம் வளர்ற குணம் இருக்கு. நீங்க தானே பாவம் மணி 8:15 வந்து இங்க உட்காந்து போறோம். அந்த வேகத்துல விட்டுருந்தா 5 பேர் சுடுகாட்டுக்கு போயிருக்கீங்க. 8 மணிக்கே வந்துட்டோம்.
உங்களோட பேரும் கார்கோடகாசுரன் அப்படின்னாலும் இந்த கார்கோடகாசுரனை தங்களை தாய் தந்தை தாய். யார்? 10 மாதம் 3 நாள் அங்கத்திலே சுமந்து விட்டாங்களே அடடே. என் தாய் வரணும் ஆ, அதித்தி அட அதித்தி. அதித்தி வினதை கத்துருவர்கள் ஆ, வினதை கத்துருவர்கள் ஆ, என் தாய் வரலாம் அடடடே. அப்படி 13 பேர்கள் ஆ, தாய் வரலா இருந்தாலும் ஆ, தந்தையார் வாடா மகனே விவசாயம் என்று என்று எனக்கு ஒரு நாட்டியார் வேண்டும் வாரி விட்டு விட்டாரே ஆ, எமது தந்தை காசி மகாபலிவராகும் போடா, காசிப்ப மகாபலிவருக்கும் காசி மகான் இருக்கும் ஆ, அதித்தி ஆ, வினதை கத்துரு சொல்லுடே ஆ, 13 பேர்களுக்கும் ஆ, வினதை கத்துருக்கு நான் வந்தான் அடடே. ஏய் சாமி சத்தப்படா நானு கூடி விருந்தோம் ஆ, கூட்டுமால் உண்டோம் உண்டு. சேர்ந்து வந்தோம் ஆ. சேலைமால் உண்டோம் ஆ. குணமுள்ள அண்ணன் தம்பிகளோ ஆ. நாங்கள் இருவராஜாக்கள் வருதல் ஓ 2 பேர் யார் யாருங்க கண்டகாசுரன் கண்டகாசுரன் கார்கோடகாசுரன் ஓ என்ன தாப்பா உங்களுக்கு அவசியம் டீ குடிச்சிட்டீங்களா அப்புறம் விட்டுங்கப்பா அப்படி சரி அப்படி ஆ கண்டகாசுரன் கார்கோடகாசுரன் கார்கோடகாசுரன் ஆ 3 பேர்ல சரியா போச்சு அப்படி கண்டகாசுரன் கார்கோடகாசுரன் அவர் நாங்கள் இருவரும் பிறந்திருந்தாலும் ஆ. 2 16 வயது ஆ. எனக்கு திருமணம் நடந்துடும் உங்களுக்கா ஆமா உங்களுக்கு எந்த கேன குதிக்க பொண்ணு கொடுத்தது யாய் ஒவ்வொருக்கே தெரியாதங்கிற நீல போய் மூலையில உட்காந்தா தேங்காய் அப்படியே சுரண்டி போடலாமே சாவலான்னு இருக்கிறேன்டா சாவலான்னு இருக்கேன் யாரடா கேக்குற போய் சாவுங்கடா என் ஆசை நாயகம் அம்புள்ள தேவி ஆந்திரிகிறார் யாரு? யாரு விட முடிந்தேன் யாரு? அலபால முடிந்ததாரி ஆசநாயகம் இப்படிப்பட்ட மாவீரனுக்கு ஏற்ற மனவாட்டி அடடே அம்புள்ள தேவி ஆ எனக்கு மனை வாய்த்தது போல் ஆ. அனைவருக்கே மனை வைத்து விட்டால் ஆமாங்க. அனைவருமே ஊரிலே பாகியசாலி அவர்கள் சே, சே. அப்படிப்பட்ட உன்னை சாமி, உன்னை கல்யாணம் பண்ற மாதிரி கொடுத்து வச்சவன் ஏன் வாந்தி எடுக்கிறீங்க என் மனைவி நினைத்தால் ஆ, ஆனந்த சந்தோஷமாடா அடடே, சொல்லுங்க சொல்லுங்க எவ்வளவு ஒரு துக்கமாக இருந்தாலும் ஆ, மனைவி விட்டு மனதில் நினைத்து விட்டால் ஆ. எவ்வளவு ஒரு சந்தோஷம் தெரியும் கண்டிப்பா சாமி ஏய். அப்படியாப்பட்ட மனைவி யாருங்க ஏய். என் ஆசராஜகம் எனக்கு கேட்ட மனவாட்டி அடடே. கனிவள்ளியை திருமணம் செய்தேன் என்ன கண்ணுவலியா அட நல்லா டாக்டர் போய் பாருங்க கண்ணுவலி சை. முட்டாள். ஆ. அடக்கவை அரவண ராயே ஊராவாய மூதே பிடிச்சிருக்காங்க அப்படியா நண்பா ஆ கனி வெளின்றா கண்ணு வெளின்றா அடடே
கண்ணு வலியும் இல்ல மூக்கு வலியும் இல்ல அட நாக்கு வலியா? டேய், நான் அப்புறம் சொல்றேன். அண்ணா அண்ணா யா, அண்ணா அப்பா, டீக்காரன் போய் போறேன். அப்படி கடுமையை திருமணம் செய்து ஓ கனிவலிய திருமண செய்தி. ஒரு பழம் விட்டு ஒரு நாள் ஆரம்பிச்சா அப்படியே வரிசை ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா அப்படி மட்டும் அங்கே திருமணம் செய்து நான் மூலையில வாழ்ந்து வந்தாலும் நேற்று தினமாக எங்களுக்கு பங்கமயாளி வாயிலாளி சத்திரவதி என்ன வகையாளிகள் ஏற்பட்டார் வந்தீர்கள். எங்களுக்கு வாயிலாளி சத்திரவதி என்ன வகையாளிகள் யார்? தேவர்கள். ஓ இந்திரன் வகை, சந்திரன் வகை, வாயு வகை, விஜயன் வகை, குபேர் வகை, தேவா தேவர்கள், கெண்டலுக்கு எத்தத்தில் துருமுக்கோடி தேவர்களும் எங்களுக்கு பகையாளினா. ஏசாமி அவங்களோ தேவர்கள், நீங்களோ அசுரர்கள். அசுரருக்கும் தேவருக்கும் எதனால பகை? எதனால் வகை? ஏன் வகையானது? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏன் வகையானது என்று கேட்கிறாய். அன்று ஒரு நாள் தேவ அமர்தமாக உனது கிடைத்தோம். எப்படி? மந்திரகிரி மலை மத்தாக வெட்டி தீர்மாவளர் ஒரு மனமாக வெட்டி ஆதி சேரன் சொல்லக்கூடிய பாபா அலங்காராக வெட்டி அப்படி தேவர்கள் ஒரு புறமும் அசுர ஒரு புறமும் நரைவினை மூப்படி சொல்லக்கூடிய எந்த வயதா இருக்கிறவங்க சாப்பிடுறோமோ அந்த வயது இளமுறையாமல் இருக்கும். நரைவினை மீட்பு முடி நரைக்காமல் இருக்கும், மூதாவின்றி அடங்காமல் இருக்கும், நோய் அடங்காமல் இருக்கும், சாதே இல்லாத மரங்கள் பெற்றுவதற்காக தேவமரது கடிதம். அப்படி அமர்ந்து கடிதம் பொழுது நாங்கள்லாம் அசுரெல்லாம் தலைவரமாகவும் தேவரெல்லாம் வாழ்பெருமாக என்று ஆளுக்குறமாக என்று தேவமரது கடிதம். தேவமரதம் கடைய தேவமரது மறந்ததை தேவமரதெல்லாம் தேவரெல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். தேவரெல்லாம் சாப்பிட்டுக் கொண்டார்கள். எங்களுக்கு என்று கொடுத்தது கல்சாரா இருவரை சிக்கல் துறைக்குரிய மதமானங்கள் கொடுத்துட்டு அனைத்து எடுத்துக் கொண்டார்கள் தேவர்கள். அன்று நாங்கள் ஏண்டா எங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் கொடுக்கணும்ல, கண்டிப்பா கொடுக்கணும். தேவமரதம் அசுரருக்கு கொடுக்கணும்ல, நீங்களும் பாதி அருமை கடந்தீங்கல்ல. ஆமா கொடுக்கணும்ல. பாடப்பட்டது இரண்டாவதான பிரிக்கிறோம். ஆமாங்க. தேவரெல்லாம் எடுத்துக்கொண்டார். எங்களுக்கு கல்சாரா கொடுத்துட்டார்களே, எங்களுக்கு சேர வேண்டியது ஒன்றுமே கொடுக்கவில்லையே. யானை பாரியாதவர் பூச்சக்கரகுடி வெஞ்சாமரதம் நாட்டு பெண்கள் இந்திராணி சொல்லக்கூடிய செம்பு கடாரம் பணக்காய் கொடி விரிச்ச மரம் இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்களா? எங்களுக்கு கொடுக்கவில்லை. எங்களுக்கு என்னடா கொடுத்தாங்க? எங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? என்ன கொடுத்திருப்பாங்க? கல் சாராயம் வீரராஜ் சிக்கன் சொல்கிறேன் அது மாதிரி எங்களுக்கு கொடுத்து விட்டு அனைத்து இந்திரனுக்கும் தேவரெல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். தேவ மரத்தை அன்று வந்து இந்திரன் தேவரெல்லாம் பழித்திருக்க வேண்டும். எங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கவில்லையே, அனைவரும் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லி இன்று நால்வர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். தேவனை சிறைபிடிக்கலாண்டு நேற்று தினமாக கண்டகாசுரன் சென்றான். கண்டகாசுரன் நேற்று தினமாக சென்று தேவனை சிறைபிடித்து வருகிறேன். அண்ணா மனைவிடத்திலே உல்லாசமாக நீங்க அரண்மனையில் நின்று என்னிடத்தில் வாய் வார்த்தை சொல்லிவிட்டு சென்றார்கள். கண்டகாசுரன் சென்றார். அப்பொழுது கண்டகாசுரன் சென்றவன் வெற்றி நடை போட்டு வீரனை போட்டு வருவார்கள் வழிபாடு வழிபட்டு எதிர்பார்த்திருக்க நன்னாளில் யார் வந்து ஆச்சரிக்கிறதா? உலகத்தை ஒரே குளிச்சுட்டு வரக்கூடிய நாரத மகாமணி வந்தார். அந்த வழியாக ஆமா ஐயே என் தம்பியாகப்பட்டு வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாளில் நீங்க வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன சமாச்சாரம் கேட்கிறேன். அப்பொழுது சொன்னால் எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் சொல்ல கண்டகாசுரன் தேவரை சிறுவடிக்கு போயிருக்கிறார். வருவார் வழிபாடு வழிபட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தைக்கு இணங்கி அவர் என்ன சொன்னார்? கண்டகாசுரன் வருவாரா? வருவார் எதிர்பார்க்கிறாயா? அவர் வருவது கிடையாது. நீ பார்ப்பது நீ நல்லா மாற்றி சொல்லார். என்ன சொன்னேன்? ஆனால் தேவர்களால் கண்டகாசுரன் மாட்டு மனித விட்டார்கள் மனித விட்டார்கள் சொன்னேன். தம்பியா வளரப்பட்ட கண்டகாசுரன் நேற்று தேவாதேவர் சூழ்ச்சியால செத்துட்டான். ஆமா கண்டகாசுரனாகப்பட்டவன் தேவர்களால் மாட்டு மனித விட்டார்கள் சொல்ல அந்த வார்த்தை கேட்டவனே தேவர்களால் ஆட்டி பிடிக்கணும், அம்பலத்தில் ஒட்ட வேணும், நாடு கடத்த வேண்டும். கண்டகாசுரனை கொண்டு மடித்தார்களே அந்த மாப்பாவி வீணா ஒரு பொழுது விடமுடியாது சொல்லி அங்கார கோபத்தில் நாரதனுடைய வார்த்தை கேட்டு இரண்டரை மட்டும் சென்று எங்கே தேவரை சிறைபிடிக்க கண்டகாசுரன் கொண்டாடலவா உயிரிக்குள் வலிக்குழி ரத்தத்தை ரத்தம் ரத்த குறி பார்த்தால் மட்டுமே ஆத்மா சாஞ்சரியம் சொல்லி இரண்டரை மட்டும் போக முடியுது. ஒரு பொழுதும் போக வேண்டாம் சொல்ல ஏன்னு கேட்டேன். கண்டகாசுரன் நேற்று முட்டாளதனமாக சென்றால் மாட்டு மடித்து விட்டார் தேவர்களாலே. சூழ்ச்சியான தேவர்கள் மாட்டு மடித்து விட்டார்கள். உங்களையும் கொண்டு விடுவார்கள். என்னுடைய வார்த்தை கேள்வி சொன்னால் என்ன வார்த்தை சேர்ப்பது? தேவரை சிறைபிடிப்பதா இருந்தால் ஏது செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் கேட்கப்படுது. கைலகிரி சென்று கடவுளோட தவம் அறிய வேண்டும். கடவுளோட தவம் அறிந்து வேண்டியமான வரம் சாகாத வரம் வேகாத வரம் அழியாத செல்வ நித்தியத்தோட வரத்தை விட்டு விட்டால் அகில உலகத்தை நீங்களே ஆட்சி படிக்கலாம். உலகத்துக்கு நீங்களே கடவுள் அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தை இணங்கி நானாக சென்று செல்வதற்காக புறப்பட்டேன். ஆனால் ஏ நண்பா இன்னும் நமக்காக வேண்டி உனக்கு 50 ரூபாயும் எனக்காக 100 ரூபாயும்
புலாமட்டியில் வாழ்ந்திருக்கூடிய காவல்துறை அதிகாரி ஆமா. இரவென்ற வாராமல் பகவென்ற வாராமல் வாராமல் அனைத்தும் காவலுக்காக ஆ. மனிதனுக்காக மக்களுக்காக இடையே 30 காவலாக இருக்கிறார். நான் பூலாம்பட்டி எஸ்ஐ எஸ்ஐ புலாமட்டி சேர்ந்தக்கூடிய எஸ்ஐ அவர்கள் அனைவருக்கும் 10 100ஆக விளங்கி இருக்கிறார்கள். அவர் குடும்பம் ஆண் பணம் அற்றுவாழ்ந்து பெண் பணமுக்கு வெட்டு பெருகி இந்த அம்மனுடைய அறுவட்டி அவர் குடும்பம் ஓங்கி வர ராமோஜயம். நாரனுடைய வார்த்தை கேட்டு நாம எங்க செல்ல வேண்டும்? கைலகிரி சென்று கடவுள் தமபுரி வேண்டும். ஏசாமி கைலகிரி அவ்வளவு தூரம் இருக்குது. ஆமா. போறதுக்கு காசு வச்சுக்கிறீங்களா? ஏய் கைலகிரி எங்க இருக்கிறது? நான் எங்க இருக்கிறேன்? நான் உதயகிரியில் இருக்கிறேன். நீங்க மேல்சித்தூர்ல இருக்கீங்க, கைலகிரி எங்க கிடக்குது? முட்டாய் ஐயா உனக்கு இதா இருக்கிறா? இருக்குதா? 3 பிள்ளைங்க இருக்குது.